அது எதுவுமே தெரியாம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அத பத்தி பேசிட்டு இருக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஹைப் போய் அவருக்கு சாண்ட்ரா கிட்ட நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னு அந்த ஹைப்பை கேட்கும்போது அந்த இடத்துல ஒரு பிளாஸ்ட் அவுட் ஆச்சு இல்லையா? அப்ப கூட நீ அதை உணர்ந்து அந்த பொண்ணுகிட்ட போய் சாரி அப்படின்னு நீ கேட்கலன்னா மனுஷ ஜென்மமே கிடையாது. சாரி அவர் சண்டை போட்டுதாங்க செஞ்சாரு. இனிமே நீ பேசாத, உங்ககிட்ட பேசினா ஆவாது. அந்த இடத்துல ஒரு ஆட்டிட்யூட் நடந்தது. அதுக்கு முன்னாடி நடந்தது. நீங்க ஹெல்ப் பண்ணலன்னும் போது அது நடந்தது. பிரேக் விட்டதுக்கு அப்புறம் லாஸ்ட் பிரேக்ல தான் வந்து அதை கேட்டது. அந்த பொண்ணு அழுது முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட பேசல. அதுக்கு முன்னாலதான் பேசினாங்க. அத நீ ஏன் இப்படி பண்ற, எனக்கே நீ ஹெல்ப் பண்ணல அப்படின்றது அப்பதான் கேட்டாங்க. உங்ககிட்ட பேசுறதுக்குலாம் எனக்கு இல்ல அப்படின்ற மாதிரி அவர் போயிட்டாரு. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இவர் சொன்னார்ல நான் வந்து இனிமேல் இந்த வீட்டுல பேசக்கூடாதுன்னு நினைக்கிற ஆள் இவங்கதான் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா சொன்னா அவர்கிட்ட தான் வந்து பார்வதி தள்ளி நிக்கணும். பார்வதி வந்து பார்வதி மாதிரி ஆட்களை கூட நம்பிரலாம்னு சொல்றேன். கண்டிப்பா இல்ல அவங்க தப்பே இல்ல. ஆக்சுவலா அவங்க வாய் பேசுறாங்க, அவங்க சில விஷயங்கள் சொல்றாங்களே தவிர மனசளவுல எதுவுமே எடுத்துட்டு போக மாட்டாங்க. ஸ்டார்டிங் வீக்ல இருந்து பார்வதிய மட்டும் ஸ்டார்டிங் வீக்ல இருந்து தான் பாப்பாங்க அந்த வீட்டுல. ஓகேங்களா? மத்தவங்க எல்லாருக்குமே வந்து சார் சொல்லிட்டாரு இந்த வாரம் நம்ம திருத்திக்கிட்டோம், அடுத்த வாரத்தை கடந்து போவோம். ஆனா பார்வதி மட்டும் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து தான். ஃபர்ஸ்ட் வீக் அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் பார்வதிக்கு மட்டும், அதனால மட்டும் தான் அவங்க எல்லா டாஸ்க்லயும் சரி, பெர்ஃபார்மன்ஸ்லயும் சரி, பெஸ்ட் வாஸ்லயும் சரி, அவங்கள அந்த ஒரு ஃபர்ஸ்ட் அந்த ஒரு ரோஸ்ட் வந்தது இல்லையா, அந்த ரோஸ்ட்ல இருந்து இன்னி வரைக்கும் பார்வதி அதே கண்ணோட்டத்துலதான் நிறைய பேர் பாக்குறாங்க. வீட்டுல வேணாலும் சொல்லட்டும், யார் வேணாலும் சொல்லட்டும், பார்வதி யூ ஆர் ஸ்ட்ராங்குங்க. இந்த டாஸ்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து ஒருத்தவங்க மறுபடி திட்டு வாங்குறாங்க, மறுபடி உடையிறாங்க, அடி வாங்குறாங்க. எல்லார்கிட்டயும் போய் அந்த ஒருத்தர் சொன்னாரு, காலையில சண்டை போடுற, நைட்டு வந்து சாரி கேக்குற அப்படிங்க. அதுதாங்க ரியல் கேரக்டர். சண்டை போட்டுட்டு ஒரு வீட்டுக்குள்ளேயே சண்டை போட்டு இருக்க முடியுமா? அத பத்தி பேசுறாங்க, முடிஞ்சிருது. அடுத்து ஆனா அதுக்கு ஒரு பேர் எல்லாம் வைப்பாங்க. அவ வந்து வீக்கெண்ட் ஆனா ரோஸ்ட் வாங்க கூடாதுன்றதுக்காக பேசுறா. இந்த வீக்ல அவங்க ரோஸ்ட் வாங்கினதுக்கு அப்புறமா நாமினேஷன்ல வரக்கூடாதுன்றதுக்காக பேசுறா. ஏன்டா பேசினாலும் தப்பு, பேசலனாலும் தப்பு. பார்வதி வராம இருந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ்ல வந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்குமே, இன்னைக்கு கூட வருவாங்க, இன்னைக்கு நாமினேஷன்ல கூட பார்வதி வருவாங்க. ஏன்னா நீங்க 24 hours பாக்குறீங்க, உங்களுக்கு தெரியும் உள்ள என்ன நடக்குது, யார் என்ன பண்றாங்க.